எல்லாருக்கும் வணக்கங்க. கோயம்புத்தூர் ஸ்பெஷல் மாதம்பட்டி ரங்கராஜ் செஞ்ச அரிசியும் பருப்பு சாதம் தாங்க செய்கிறேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியும் பருப்பையும் நல்லா ஊற வச்சுட்டேங்க. குக்கர் வச்சு கடுகு, ஜீரகம், வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு தக்காளியும் போட்டுக்கலாம். எங்கிட்ட பூண்டு இல்லாதங்காட்டி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க போட்டேன். பூண்டு இருந்துச்சுன்னா பூண்டே போட்டுக்கோங்க. அதை நல்லா தக்காளி வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பார் தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அரிசி நல்லா கழுவி தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசியும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதையும் போட்டுடலாம். பச்சை மிளகா போடணுங்க. 2 பச்சை மிளகா. நான் கொஞ்சம் காரமாக இருக்கங்காட்டி ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்களும் போட்டுக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது காம்பினேஷனாக தயிர் என்ன வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. நான் இன்றைக்கி முட்டை வேக வச்சு தம்பி ஏதோ ஒரு சைடிஷ் பண்ணியிருந்தான், அதுதாங்க வச்சு சாப்பிட்றோம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ்.